தமிழகத்தில் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குடும்ப வன்முறைக்கு எதிரான சட்ட போராட்டம் குறித்த பார்வையை இப்போது பார்க்கலாம். திருமண வாழ்க்கை குறித்து ஒவ்வொரு பெண்ணிற்கும் இருக்கும் கனவுகளுடனே இல்லறத்திற்குள் அடியெடுத்து வைத்துள்ளார் பார்வதி. கனவுகள் எல்லோருக்கும் கைகூடுவது கிடையாது என்பதை பின்னரே உணர்ந்து கொண்டதாக கூறுகின்றார் இவர். குடும்ப வன்முறை ஒரு கட்டத்தில் தன் உயிரையை மாய்த்து கொள்ள உந்தியதாய் கூறுகின்றார் பார்வதி. இப்படி கேவலமாக பேசுவோம், நான் வெளியிலேயே சொல்ல முடியாமல் அப்படியே மனசுக்குள்ளேயே அழுத்தி உட்காந்து அப்படியே வெளியில் சொல்ல முடியாது. இந்த பிரச்சனை வெளியில் போய் சொன்னால் இந்த பொம்பளை என்ன பண்ணாலும் அவன் அப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுவாங்க, டெய்லி சண்டை வரும்போது எல்லோரும் உட்காந்து டிவி சீரியல் பார்க்குற மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. குடும்ப வன்முறைக்கு ஆளாகும் பெண்களை பாதுகாக்க இந்திய அரசு 2005ஆம் ஆண்டு ஒரு சட்டத்தை இயற்றியது. இந்த சட்டம் ஒரு பெண்ணிற்கு எதிராக நடத்தப்படும் உடல், மனம், உளவியல் மற்றும் பொருளாதார ரீதியான வன்முறைகளிலிருந்து அவர்களை பாதுகாப்பதாக கூறுகின்றார் வழக்கறிஞர் அஜிதா. வன்முறை இல்லாத குடும்ப வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்தும் சட்டம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் வந்துட்டு இது ஒரு கிரிமினல் சட்டம் போல விரைவாகவும் எளிதாகவும் தீர்வுகளை கொடுக்குமே தவிர இது யார் மேல நம்ம குற்றம் சாட்டுமோ அவங்களை கிரிமினல்களாக பார்ப்பதில்லை. தமிழகத்தில் 3இல் 1 பெண் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்படுகின்றார்கள். இதுவரை 23,196 வழக்குகள் இச்சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இதுநாள் வரை 10,977 வழக்குகளுக்கு மட்டுமே தீர்வு காணப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மாதம் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் சென்னையில் மட்டுமே பதிவு செய்யப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை களை எடுக்க அரசு தரப்பில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் சமுதாயத்தில் முற்போக்கு சிந்தனையோடு செயல்பட்டால் மட்டுமே பெண்களுக்கு எதிரான இதுபோன்ற வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்க முடியும். லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.